குந்தாணி சிரிக்கி குட்டச்சி எப்படி படுத்துருக்கா பாத்தியா? என்னம்மா படுத்து கிடக்கு ஏதோ மகாராணி மாதிரி. என்னையா உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு வெயில் தலை வலிக்குது. போ. தலை வலிக்குதா? ஏமா பசிக்குதுமா. பசிச்சா போய் கடையில வாங்கி தின்னு. நான் இன்னைக்குலாம் சமைக்கல. சமைக்கலையா? என்ன விளாரியா நீ? உனக்கு என்ன பிரச்சனை சொல்லுமா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உனக்கு என்ன பிரச்சனைமா? போய் சமமா பசிக்குதுமா. எனக்கு உடம்பு முடியல. எனக்கு ரெஸ்ட் வேணும். எனக்கு தலை ஓவரா வலிக்குது. உன் மூஞ்சிய பார்த்தா உனக்கு உடம்பு சரியாத மாதிரியே தெரியல. நல்லா குந்தாணி சிரிக்கி நல்லா தின்ட்டு தானே உட்காந்துருக்க. எனக்கு முடியல. எனக்கு சமைக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. போமா விளையாடாம போய் சமைக்க இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்லை. ஏன்னா எப்பப்பா சமைச்சு கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? ஏன் ஒரு நாள் கூட கடையில வாங்கி திங்க முடியாதா? உழைச்சு கொட்டிக்கிட்டே இந்த வீட்டுல நல்லா இருக்க முடியாது. உழைச்சு அப்படியே கொட்டி கிழிச்ச. அப்ப உழைச்சு நீ கொட்டினா அப்ப நாளை என்னத்த கொட்டுறது? நீ ஏற்கனவே சமைக்கிறதே ஒரு இத்து போன சமையல் தான் சமைச்சு தருவ. இத்து போன சமையல் இன்னைக்கு கிடையாது. என்ன முடியல. ஃபர்ஸ்ட் எந்திரிமா. ஃபர்ஸ்ட் மரியாதை கொடுத்து எந்திரிச்சு உட்காருமா. வந்து நிக்கிறேன் உட்காந்து ஜம்மமா படுத்து கிடக்க. அப்படியே மகாராணி, இங்கிலாந்து மகாராணி மாதிரி. தேவை இருக்கிற டென்ஷன் மாதிரி ரொம்ப பேசிட்டு இருக்க. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. போயிரு. உன்கிட்ட நான் பேச்சுவார்த்தை வச்சுக்கிறேன். நான் பேசுறல. இப்ப உன்கிட்ட என்னமா கேட்டேன்? சமைக்கல. எனக்கு டென்ஷனா இருக்கு. நான் சமைக்க. அப்படி என்ன உனக்கு டென்ஷன்? தள்ளுக்கு உனக்கு உனக்கு மட்டும் தான் டென்ஷன். நீ வேலைக்கு போனா உன் டென்ஷனுக்கு வீட்டுல இருக்க பொம்பளைங்களுக்குலாம் டென்ஷனே இருக்காதா? வீட்டுல நல்லா ஜாலியா டிவி பார்த்துட்டு படுத்துருக்கோன்னு நினைச்சிட்டு இருக்கியா பொம்பளைங்க எல்லாம்? அப்ப வேற என்ன செய்வாங்க? வீட்டுல இருந்து பாரு, 4 செவத்துக்குள்ள சோறாக்கிக்கிட்டு துணி துவச்சுக்கிட்டு பாத்திரம் ஆக்கிட்டு இந்த குடிசைக்குள்ளேயே இப்படியே கிடக்க வேண்டியதா? அப்பா நல்லா யோசிச்சு பாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்த? கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சென்னையை முக்காவாசி நீ பாத்துட்ட. உன்னை எங்க கூட்டு போகாம இருக்க? என்ன செய்யாம இருக்க? வாரத்துல ஒரு நாள் மட்டன் வேணுங்கிற, சிக்கன் வேணுங்கிற. கல்யாணத்துக்கு முன்னாடி பிச்சையா எடுத்துக்கிட்டு இருந்தோம். கேக்குறேன். அப்ப மட்டும் வந்து பொண்ணு குடுன்னு நேக்க தொங்கப்பட்டு நாய் மாதிரி வந்து கட்டிட்டு வரீங்க. அதுக்கப்புறம் உங்களை கட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா, நாங்க கட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தானே உங்க குடும்பம்லாம் குடும்பமா இருக்கு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாம் மொட்டை பையனு பேரு. மொட்டை பையன் மாதிரி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில நல்லா இருந்திருப்போம். நாங்க வந்து நீ தானே 25 வயசானால கல்யாணத்துக்கு எந்த பொண்ணுடா கிடைக்கும் நாக்க தொங்க போட்டுட்டு நாய் மாதிரி தெரிஞ்ச. நீ இல்ல எல்லா ஆம்பளையும் தான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது. என்னை பத்தி பேசுறப்போ என்னை பத்தி பேசு. ஆம்பளை பத்தி பேசினா அவ்வளவுதான். என்னை ஜோதிகா வச்சு அது என்ன குசி விஜய் மாதிரி பேச வச்சுன்னா அவள் தான் உன்னையாமா. ஆமா பேசு. இங்க பாரு விஜய் நான் அவரை பத்தி பேசினா உனக்கு தகுதியே இல்ல. மூஞ்சிய முக எந்த பேச்சுக்கு எங்க கொண்டு போயிட்ட பத்தியா? என்னால சமைக்க முடியாது. ஏமா என்னமா விளையாண்டுட்டு இருக்க நீ? சமைக்க முடியாது. இது ஆமா நேத்து காலையில தான் என் கழுத்துல நீ தாலி கட்டின. இன்னைக்கு அப்படியே உங்ககிட்ட கொஞ்சி கொலாய் ஓடி பிடிச்சி விளையாடுறாங்க. போயிட்டாரேன். அவனை பார்த்தாலே எனக்கு பசன வருது. கையில காசு இல்லம்மா, பசிக்குதுமா. பிரிஞ்சு சோறு வாங்கி 20 ரூபாய்க்கு. ஏமா பிரிஞ்சு சோறுலாம் நல்லா இருக்கு. அது நீ ஆக்குறதோட கேவலமா இருக்கு. வேற எதுவும் இல்ல. பழைய சோறு தண்ணி இருக்கு. நீத்து தண்ணி இருக்கு. நேத்து பழைய சோறு தானம்மா போட்ட. எனக்கு சமைக்க இன்னைக்கு மைண்ட் இல்ல. இப்ப என்ன சொல்ல? இப்ப என்ன கிளம்பி எதுக்கு உட்கார்ந்துருக்க நீ? இப்ப அதுதான் பெரிய டிப்ரெஷன். நானும் அது அக்காவும் பல்லாவரம் சந்தைக்கு போலான்னு இருந்தோம். திடீர்னு இப்ப போலனோடனே எனக்கு டிப்ரெஷன் ஆயிடுச்சு. நான் அதனால படுத்துட்டேன். டிப்ரெஷன் ஆயிடுச்சா? டிப்ரெஷன் ஆயிடுச்சு. எனக்கு இப்ப நான் ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கேன். சிக்கன் பிரியாணி டிப்ரெஷன்லாம் எங்கேயாவது போய் சாவ வேண்டியதான மூதேவி? அப்படிப்பட்ட பொம்பளையில நான் கிடையாது. டிப்ரெஷனுக்கு சாவுறது மாமனார் கொடுமைப்படுத்துறான், புருஷன் கொடுமைப்படுத்துறான்னு அம்பிட்டு பத்தி கொளுத்திட்டு நான் உட்காந்து வாழுவேன். ஏன்னா மத்த பொம்பளைங்க மாதிரி நினைச்சு விஷம் குடிச்சு செத்து போயிருவேன்னு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லப்போ. அதெல்லாம் செய்ய மாட்டேன். அடுத்தவங்களை சாவச்சுன்னு தான் போவேன். ஏமா போமா விளையாடாம போய் சமமா போமா. சமைக்க முடியாதியா? போய் எல்லாம் முடியாது. திருப்பி சாஞ்சிட்டா பாத்தியாவ? மரியாதையே ஃபேனை போட்டுட்டு போய் இருக்கிற டென்ஷன். ஏமா வாமா. என்னமா நான் வேலை போய் தலையாங்க. நான் வரல. இங்க பாரு தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தூக்கி போட்டு மீச்சுவாமா. என் அடியை பத்தி உனக்கு தெரியும்ல. என்ன சொன்ன? பெல்ட் எடுத்தலாம் வச்சுக்க. முதுகு தோல்லாம் அவள் தான் தொங்க விட்டு போயிருவேன். நான் பாத்துக்க. சார்னி எடுத்தேன். முதுகு பழுத்து போயிரும். பழுத்து மூடி. அது யாரு எடுக்கிற? சாலினிய? சாலினில மூதேவி. சாலினி ஜல்லிக்கரண்டி எடுத்து என்ன அப்பளம் சொல்ல போறியா? போயா பேசாதையா. டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டேயா நானு. ஏமா நீ எதுக்குள்ளேயே போமா. எனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போமா. நீ எங்க வேணாலும் ஆமா. நான் டிப்ரெஷனுக்குள்ள கொஞ்சமா போயிட்டு இருக்கேன். சற்று அயறுகிறேன். நீ போ. சரி நீ என்ன இளவு பண்ணிக்க. டிப்ரெஷன்ல போ இல்ல டப்ரெஷன்ல போ. இந்த கதவை சாத்திட்டு நான் போறேன். இங்கே நான் ஏன் சாவுறேன்? உங்களை எல்லாம் கொல்லாம சாப்பிட ஃபேனை போட போ. ஃபேனை உனக்கு தள்ளுறாங்க. தள்ளுறதுக்கு உனக்கு ஃபேனை வர போறாங்க. இந்த கதவை சாத்திட்டு போறேன். போட முடியாது. இப்ப நான் கதவை சாத்திட்டு மெயினை புடிங்கிட்டு போறேன். சரியா? புடிங்கிட்டு போறியா? ஆமா. நீ ஓ மெயினை நான் புடுங்குறேன். நீ என்னத்த வேணா புடுங்கு. நீ போ கதவை சாத்திட்டு இப்ப மெயினை புடிங்கிட்டு போறேன். சாவு உள்ளே கறந்து. ஓ மெயினை நான் புடுங்குறேன்.